2026 சட்டமன்ற தேர்தல்ல ராமதாஸ் சசிகலா கூட்டணி அமைச்சு போட்டியிடுறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல முதன்முறையா நேரடியா 5 முனை போட்டி நிலவுது. இந்த நிலையில தென்னந்தோப்பு சின்னத்துல சசிகலாவும் தேங்காய் சின்னத்துல ராமதாசும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டணி அமைப்பிலையும் தொகுதி பங்கீட்டிலையுமே தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க. இந்த நிலையில ரொம்ப நாளாவே என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்த சசிகலா மற்றும் ராமதாஸ் நேத்து நேர்ல சந்திச்சு விரிவான ஆலோசனையை நடத்தினாங்க. அந்த சந்திப்போட முடிவுல வரவிருக்கக்கூடிய தேர்தல்ல 2 பேரும் இணைஞ்சு போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா 2 பேரும் அறிவிச்சாங்க. இந்த புதிய கூட்டணி அமைப்பின் மூலமா தமிழகத்துல இந்த முறை 5 முனை போட்டி உருவாகி இருக்கு. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி 26 கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணியா செயல்பட்டு வருது. இதே மாதிரி எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியும் பாஜக மற்றும் அமமுக உள்ளிட்ட 14 கட்சிகளோட மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சு ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. இது இல்லாம நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து தேர்தலை சந்திக்க தயாராயிட்டு இருக்கு. அதே மாதிரி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் வழக்கம் போல தனித்தே தேர்தல் களத்துல களமிறங்க இருக்கு. இதுக்கிடையில முன்னதா பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் ராமதாஸ் இவங்க எல்லாமே தனித்து போகும் சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் திமுக கூட இணைஞ்சதாக தகவல்கள் வெளியாகின நிலையில சசிகலா புதிய கட்சியை தொடங்கி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் தலைமையிலான தரப்பும் கூட்டணி குறித்த அறிவிப்பை கூடிய விரைவிலேயே வெளியிடுறதா சொல்லிட்டு வந்துச்சு. இந்த நிலையில நடைபெற்ற சந்திப்பின் மூலமா சசிகலா ராமதாஸ் கூட்டணி அதிகாரப்பூர்வமா உருவாயிருச்சு. இந்த கூட்டணிக்கான சின்ன விவகாரமும் இப்ப கவனம் பெற்றுட்டு வருது. தேர்தல் ஆணையம் சசிகலா தலைமையிலான கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே வேளையில ராமதாஸ் தரப்பு கோரிய மாம்பழம் சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால அவரு தேங்காய் சின்னத்துல போட்டியிடும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.